ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் சரி, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வீடியோ. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சில இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போய் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். சரியா? வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஸ்வயமில் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ப்ராக்ரஸ் செக் பண்ணுறது, எப்படி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்வயம் ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, லெஃப்டில் மேலே கார்னரில் பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே வரிசையாக இருக்கும். சரியா? அதுக்கு கீழே டவுன்லோடும் இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணட்டாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே இங்கே வரிசையாக வந்துடும். ஸோ நீங்கள் எந்தெந்த கோர்சஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களோ, அதாவது அசஸ்மெண்ட் முடித்து மெயின் எக்ஸாம் முடித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த கோர்ஸுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இது 2022 கம்ப்ளீட் பண்ணது, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இப்போ நான் கிளிக் பண்ணுறப்போ பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டவுன்லோட் காட்டும். சரியா? ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்போது உங்களுக்கு அதுக்குரிய சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்ததாக பாருங்கள், நான் சில கோர்சஸ் பண்ணேன், ஆனால் அதில் நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணல. ஐ மீன் நான் மெயின் எக்ஸாம் எழுதலை, அசஸ்மெண்ட் சப்மிட் பண்ணல. அப்படி இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு காட்டும். As per our records, it seems you have not registered for the exam. சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்வயம் ஆப்பில் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மை கோர்சஸ்க்கு கீழே 2 ஆப்ஷன் காட்டும். ஒருவேளை இப்போ நீங்கள் கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் ஆன்கோயிங்க்கு கீழே அந்த கோர்சஸோடைய லிஸ்டெல்லாம் வரும். சரியா? கம்ப்ளீட்டட் கீழே என்ன கோர்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் செமஸ்டரில் கம்ப்ளீட்டான கோர்சஸோட லிஸ்ட் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். சரியா? நீங்கள் அந்த கோர்ஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணட்டாலும் சரி, அதில் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்ப்ளீட்டடுக்கு கீழே உங்களுடைய கோர்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி மெயின் எக்ஸாமெலாம் எழுதிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்தாச்சு, ஆனால் எனக்கு என்னுடைய கோர்ஸ் இன்னும் அப்கமிங் ஆன்கோயிங்க்கு கீழே இருக்குதே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் இன்னும் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். சரியா? ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டடுக்கு கீழே வரும். நல்ல கவனமாக கவனிங்க. கம்ப்ளீட்டடுக்கு கீழே எப்பவும் கோர்ஸ் வரும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டடுக்கு கீழே வரும். சரியா? ஒருவேளை உங்கள் கூட பண்ணவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வந்தாச்சு, உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டருக்கு மெயில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். சரியா? அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் பார்ப்போம், லாஸ்ட்டில் சொல்லி தரேன். ஓகே, இப்போது கம்ப்ளீட்டடுக்கு கீழே ஏதாவது ஒரு கோர்ஸை நான் இப்போது செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி தர போகிறேன். சரியா? ஓகே, லாஸ்ட் டைம் 2022 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹிட்டகாகி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது.
அது செல்ஃப் ஸ்பேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணேன். சரியா? என்னை மாதிரியே நிறைய பேர் டிஎன்டியூவில் எம்எட், பிஎட் பண்ணுறவங்க பண்ணாங்க. சரியா? பட் என்னாச்சு அப்படின்னா, நான் 3 மந்த்ஸ் காத்திருந்து தான் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 0 கிரெடிட் அப்படின்னு இருந்துச்சு. இந்த கோர்ஸுக்கு கிரெடிட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஓகேயா? எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சு. கோர்ஸோட கிரெடிட் வந்து இதில் குடுக்கல. நாங்க ஜாயின் பண்ணியாச்சு. கடைசில என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. காலேஜில் குடுக்குறப்போ அவங்க வந்து நீங்க திரும்பவும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் டிஎன்டியூவில் ஆன்லைன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அப்போது ஒரு கோர்ஸை வந்து நான் பண்ணி அப்படி கம்ப்ளீட் பண்ணேன். சரியா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எத்தனை கிரெடிட் அந்த கோர்ஸுக்கு இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டட் கீழே எந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குள்ளே போனீங்கன்னா கோ டு கோர்ஸ்ன்னு கீழே கோ டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா மேலே லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் 3 ஸ்மால் லைன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். சரியா? ப்ராக்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுடைய கோர்ஸோட விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரியா? யூனிட் வைஸ் ப்ராக்ரஸ் இப்போது கிளிக் பண்ணுறேன். இதில் ஒவ்வொன்றுமே வந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் 8 வீக்ஸ் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது 3 வீக்ஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்க, லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத அதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். பாருங்கள், யுவர் அசஸ்மெண்ட் ஸ்கோர்ஸ். ஸோ இதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அது மாதிரி மார்க் ஷீட் வந்து இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து டைரெக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும் சர்டிஃபிகேட்டை. ஓகேயா? ஓகே. இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் கவனிங்க. கீழே பாருங்கள், அடியில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப்னு இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போது கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை மெயில் வரலன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்ன செய்ய வேண்டியிருக்கும், இதில் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் ஹியர் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ்க்குரிய எல்லா தகவலுமே அப்பப்போ மெயிலில் வந்துகிட்டே இருக்கும். சரியா? இன்னொன்று பாருங்கள், அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் ஃபோரம் அப்படின்னு இருக்கா. இது என்ன அப்படின்னா, உங்களோட கோர்ஸில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இந்த இதில் டிஸ்கஷன் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கான கேள்விகளை இதில் நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை கேட்டுக்க முடியும். ஈவன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் இன்னும் வரல, கம்ப்ளீட் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க ஆனால் இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா கூட இதில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்டுக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ தான் நீங்கள் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ப்ராக்ரஸ்க்கு கீழே எப்படி இருக்கும் ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். டேஷ்போர்டுக்குள்ளே போவோம். டேஷ்போர்டில் அப்கமிங் ஆன்கோயிங் கோர்ஸ் இருக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கோர்ஸ் நான் எடுக்கிறேன், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் எடுக்கிறேன். கோ டு கோர்ஸ் போகிறேன். அதே மாதிரி லெஃப்டில் மேலே உள்ள கார்னரில் இருக்கிற 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ராக்ரஸ்குள்ளே போகிறேன். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரியா? யூனிட் 5 ப்ராக்ரஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு. சரியா? லெசன் வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு பார்த்துருக்குறேன், அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேனா இல்லையா, அசஸ்மெண்ட் வந்து நான் பண்ணிட்டேனா இல்லையா, ஒவ்வொரு வீக்குக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு மெயில் வேணும், அப்டேட்ஸ் இருக்கலாம், என்னென்ன அப்டேட் ஆகிட்டுருக்குங்கிறது பற்றிய மெயில் வேணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கஷன் ஃபோரம் ஒன்று இருக்கும். சரியா? எல்லா கோர்ஸுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதில் போய் உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் இதில் கேட்டுக்க முடியும். சரியா? இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.
அதற்கு நான் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.